மிஸ்டர் அண்டிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம் மெய்யன்பர்களே, அதாவது ஒரு 5 வகையான உணவு சொல்ல போறேன். உங்க எலும்பு நரம்பெல்லாம் இரும்பா மாறக்கூடிய ஒரு உணவு தான். அதுக்காக பெருசா செலவா சார்? ஒன்றும் கிடையாது. உங்கள் செலவு துரும்பு செலவு பண்ணா போதும், உங்கள் உடம்பு இரும்பாக மாறும். என்ன சார் 5 வகையான உணவு? தினமும் முருங்கைக்காய் இருக்கு பாத்தீங்களா? முருங்கைக்காய் வாங்கிங்க. அது ஆபீஸ் காயா அல்லது மரத்துக்காயா? மரத்துக்காய் நல்ல பெஸ்ட். அது பாவம் நீங்க கண்டுபிடிக்க முடியாது, டவுன்ல கிடைக்கிறது தானே. உங்களுக்கு வில்லேஜில் உள்ளவனுக்கு தெரியும். இயற்கையான மரக்காய்கள், ஆபீஸ் விதை போட்டு இன்னைக்கு முருங்கைக்காய். ஏன்னா இன்னைக்கு நாட்டில் நிறைய பேர் முருங்கைக்காயை தர்றதுனால உற்பத்தி பண்ணிட்டாங்க முருங்கைக்காய். இப்ப எங்களை போன்ற கிராமவாசிகளுக்கு மரமுருங்கை, அதாவது இது மரத்தை, இது பார்த்தீங்கன்னா இந்த மரம் இது மரம் மாதிரி தான் இருக்கும், மரம் மாதிரி இருக்கும், முருங்கை மாதிரி இருக்கும். ஆனா உண்மையான முருங்கைக்காய் அல்ல. சரி பரவாயில்ல, ஆனா இருந்தாலும் சத்து இருக்கா? இருக்கு சார், இருக்கு. 80% இருக்கு, அவ்வளவுதான். ஒன்றும் ரொம்ப கம்மியாக தான் கிடையாது. அது ஒரு 100%. சரி பரவாயில்ல, முருங்கைக்காய் எடுத்துக்கிறோம். இப்ப முருங்கைக்காயை நல்லா அவிக்கணும். அவிச்சு அதுல இருந்து சோறு எடுத்துடணும். முருங்கைக்காய் சோறு நிறைய எடுக்கணும். சரி எடுத்துறீங்க. உங்க வீட்டுல ஒரு 3 பேர் இருக்கீங்கன்னா ஆளுக்கு 3 முருங்கைக்காய் வேணும். ஒரு ஆளுக்கு 3 முருங்கைக்காய், 9 முருங்கைக்காய் வேணும். அதாவது உடல் இரும்பு போல் வரணும்னா, அதாவது 3 பேருக்கு சொல்றேன் நான். அது பார்த்துங்க. உங்களுக்கு சில பேர் விரும்பி சாப்பிடாம இருப்பீங்க. யாருக்கு தேவையா? அப்படி ஒரு ஆளுக்கு 3 முருங்கைக்காய் சார், கணக்கு தான். அப்படி வச்சுங்க. இப்படியே வச்சுக்குமே. 3 முருங்கைக்காய்க்கு ஆன அளவை சொல்லிடுறேன். அப்புறம் நீங்க முருங்கைக்காய் சேர்க்க அந்த அளவை அதிகப்படுத்திங்க. இந்த எக்ஸ்ட்ரா போடுற அளவை அதிகப்படுத்திங்க. அந்த 3 முருங்கைக்காய் ஒரு ஆளுக்கு. அந்த 3 முருங்கைக்காயை வேக விட்டுறணும். வேக விட்டு, இல்ல 5 பேர்னா 5 பேர்த்துக்குள்ள முருங்கைக்காய் வேக விட்டு அதுல இருக்க சோறு பூரா எடுத்துடணும். ரைட்டு. சோறு பூரா எடுத்துட்டு உள்ள இருக்குல்ல, அந்த சோறு பூரா எடுத்து தனியா ஒரு தட்டுல வச்சிடணும். ரைட். அதுல கொஞ்சம் 1 ஸ்பூன் இஞ்சி சாறு, ஒரு 1/4 ஸ்பூன் சுக்கு பொடி. எப்படி? சுக்கு பொடி. இஞ்சி சாரம் ஊற்றணும், சுக்கு பொடியும் போடணும். கருஞ்சீரகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, 1/2 ஸ்பூன் கருஞ்சீரக பொடி. கருஞ்சீரகத்தை வறுத்து பொடித்து வச்சுக்கணும், வீட்டில் இருக்கணும் எப்போதும். கருஞ்சீரகம் 1/2 ஸ்பூன். இதுல சுத்தமான பசு நெய் 1 ஸ்பூன். பசு நெய்யை எண்ணெய் கடாயில விட்டு கொஞ்சம் சீரகம், கடுகு போட்டு தாளிக்க கூடாது, மறந்துடக்கூடாது. நீங்க இதுக்கு கடுகு போடக்கூடாது, சீரகம் போட்டு தாளிக்கணும். சீரகமும் வெந்தயமும் போடணும். வெந்தயம் 1/2 ஸ்பூன் வெந்தயம் போடலாம், தப்பே இல்லை. 1/2 ஸ்பூன் அப்படின்னா நான் சொல்ல சின்ன டீஸ்பூன்ல. எண்ணிக்கையில பார்த்தா அதிகபட்சம் 10 வெந்தயம் அல்லது 15 வெந்தயத்துக்கு மேல. 15 வெந்தயத்துக்கு மேல இருக்கவே கூடாது. ஏதோ அவங்க வெந்தயம் வேணும் லிமிட்டா, சும்மா ஒரு 10 வெந்தயம் மட்டுமே. எண்ணெய் நீங்க ஒரு 10 வெந்தயத்தை மட்டும் அந்த எண்ணெயில போட்டுருங்க. வெண்ணெய், அதாவது நல்லெண்ணெய் தெரிஞ்சவங்களும் நல்லெண்ணெய், நெய் போடுறவங்களுக்கு நெய், கல்லெண்ணெய் போட்ட கல்லெண்ணெய். சீரகமும் வெந்தயமும், வெந்தயம் 10 வெந்தயம் தான். 1 ஸ்பூன் சீரகம் போடுங்க, 10 வெந்தயத்தை மட்டும் அதில் போடுங்க. 3 மிளகு அதில் போட்டுருங்க. அவ்வளவுதான். முதல்ல என்னென்ன பேஸ்ட் சொல்லியிருக்கேன்ல, என்னென்ன சேர்க்கணும்னு அதெல்லாம் போட்டிருக்கேன். இதை அப்படியே தூக்கி கருவேப்பிலாம் போட்டு தாளிச்சு இதையும் அதில் கொட்டி நல்லா கொஞ்சோண்டு உப்பு போட்டு, கல் உப்பு. இந்த கல் உப்பு வறுத்துருக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்கு உடம்ப கல்வமாக்கக்கூடியது. அதனால கல்லுப்பை வடச்சட்டில போட்டு வறுத்து தூள் பண்ணி வச்சுக்கணும். கல்லுப்பை ஒரு 1/2 மணி நேரம் வறுக்கணும் நல்லா. சும்மா வெறும் உப்பா நீங்க சாப்பிடக்கூடாது. உப்பை வறுத்து உண்டால் உடலை வருத்து நோய்கள் உங்களை விட்டு ஓடிவிடும். சரியா? அதனால இன்னிலிருந்து ஒரு பதிவு இதை தெரிஞ்சுக்கங்க. கல்லுப்பு வாங்கிட்டு போங்க. இரும்பு சட்டி வீட்டில் இருக்கும், படைச்சட்டி இருக்கும், இல்லாதவங்களுக்கு படைச்சட்டி இருக்கும். நல்லா வறுத்துருங்க உப்பை.
வறுத்து நல்லா நீங்கள் நைஸாக மிக்சியில் போட்டு அடித்து வச்சுக்கணும். அந்த உப்பை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்படி நீங்கள் அதை நல்லா ஒரு கூட்டு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. பச்சரிசி சாதம், பச்சரிசி சாதத்தில் இதை பிணைஞ்சி நெய், கண்டிப்பாக நெய் போட்டிங்கன்னா தான் உடல் உரமாகும். நெய் மிக்ஸ் பண்ணி இதை சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோதான். இந்த அவியல் பொரியல் இவ்வளவுதான். இல்லை சார் நான் 6 எனக்கு பத்தலை சார், நான் 6 இருந்தால் தான் 6 முருங்கைக்காய் இருந்தால் தான் சார் ஒரு ஆளுக்கு எனக்கு சரியா இருக்குன்னா தாராளமாக செய்யுங்க. இதை தொடர்ந்து ஒரு மனிதன் ஒரு வேளை மட்டுமே 48 தினங்கள் சாப்பிட்டு பாருங்க. எக்ஸசைஸே பண்ண வேணாம், கட்ஸ் உங்களுக்கு விழுகுதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ஆம், எக்ஸசைஸ் பண்ணாமே தெரியும் உங்களுக்கு. பெண்களுக்கு வீரியம் ஏற்படும், இது ஒரு வகை. அதே மாதிரி உளுந்த நல்லா ஊற வச்சுட்டு மாவை ஆட்டிடணும். இதுல ஒரு விஷயம் இருக்கு, இதுல சதை போடும், நல்லா புரிஞ்சுக்கணும். இதை ரெகுலரா நிறைய சாப்பிட்டீங்கன்னா சதை போடும், ஆனா நரம்பு எலும்புகளுக்கு நல்லது. அதை சதை போடாமல் இருக்க தான் நான் சொன்ன விஷயத்தை அதிகப்படுத்திக்கணும். உளுந்த நல்லா ஆட்டிடணும். வடைக்கு மாதிரி உளுந்த நல்லா ஆட்டிட்டு இந்த உளுந்துல பனங்கருப்பட்டி போடணும். இது இனிப்பு, பனங்கருப்பட்டி போடணும். சுக்குத்தூள், அப்போ ஒரு ஆளுக்கு எவ்வளோங்க உளுந்து? 100 உளுந்து ஒரு ஆளுக்கு. 100 உளுந்து ஒரு ஆளுக்கு தேவை. டெய்லி சாப்பிடணும். உடல் வஜ்ரமாகிறதுக்கு வழிகள் சொல்றேன் நான். அதுல 25 கிராம் சுக்கு, நல்ல ஞாபகத்தில் வச்சுங்க. சுக்கு பொடி இருக்குல்ல, 25 கிராம் போடணும். அதுல சுக்கு பொடி தான் கமக்கணும். ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காய் நல்லா தட்டி போட்டுடணும். கருப்பட்டி, பனை வெல்லம் என்று சொல்லக்கூடிய கருப்பட்டி, அதுல நல்லா தட்டி, பனங்கருப்பட்டி நல்லா தட்டி போட்டுடணும். அதுல போட்டு அதை அப்படியே கிண்டணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு அமிர்தமான ஒரு பாயாச கலவையாக வந்துவிடும். உளுந்தங்கஞ்சின்னு சொல்லுவாங்க. இந்த வயதுக்கு வந்த பெண்களுக்கெல்லாம் இதை கொடுப்பாங்க. வலிமை, உடல் போன் வலிமையாக வரணுங்கிறதுக்காக தாய்மார்களுக்கெல்லாம் செய்வாங்க. குழந்தை பெற்றவங்க கொடுப்பாங்க, வயசுக்கு வந்தவங்களுக்கு முக்கியமாக கொடுப்பாங்க. இது பாரம்பரியம். இதுல சுக்கு சேர்க்க வேண்டும் என்பர்கள், இதுதான் முக்கியம். இது எப்போ சாப்பிடணும்னு ஒரு கணக்கு இருக்கு. இதை போய் நைட்ல சாப்பிட்றது, கண்ட நேரத்தில், இதுதான் முக்கியம். இங்க இது சரியாக 12 to 12:30 சாப்பிடணும். மதிய வேளையில் தான் சாப்பிடணும். இதை தொடர்ந்து 48 நாள் இது மாதிரி சாப்பிட்டு எடுத்து பாருங்க, உங்கள் உடம்பு வஜ்ரமாகும், மூச்சு வாங்காது, அவ்வளோ அற்புதமா இருக்கும். சரி, 3வது உணவு வேற ஒண்ணுமே இல்லை, லெமன் சாதம் சொல்றோம் இல்லையா? லெமன் சாதம். சார் லெமன் சாதத்துல கூட உடம்பு வஜ்ரமாகுமா? அதாவது நாங்க வஜ்ரப்பொடின்னு ஒரு பொடி இருக்கு. வஜ்ரப்பொடி, உடலை வஜ்ரமாக்கக்கூடிய பொடி நாங்க தர்றோம், பாரம்பரியத்தை தர்றோம் நாங்க. அந்த பொடிக்கு மொத்தம் நாங்க அதுல போட்டுக்கிற வேர் மட்டுமே 13 வகையான மரத்துடைய வேர்களை அதில் சேர்க்கிறோம். இது போக 3 வகையான தாவரத்தினுடைய நுனி, அதோடைய பிசினை அதில் சேர்க்கிறோம் நாங்க. இதெல்லாம் கலந்துதான் அது வஜ்ரப்பொடி உருவாகுது. ஆனா இதையெல்லாம் மீறி உணவு ரீதியாக உங்களுக்கு வஜ்ரமான தன்மையை எலுமிச்சம்பழத்துல நம்ம கொடுக்குறோம். எப்படி அப்படின்னா, எலுமிச்சம்பழம் இருக்கு பார்த்தீங்களா, இது ஒரு ராஜகனின்னு சொல்றது. எங்க பாரம்பரிய வைத்தியத்துல எலுமிச்சங்கனிக்கு பேரே ராஜகனி. ஒரு அரசனை போன்ற தோற்றத்தை அந்த கனி உருவாக்கி தரும். ஏவல் பிள்ளி சூனிய திருஷ்டிகளை அழிக்க வல்லது எலுமிச்சை. பாருங்க, எலுமிச்சங்கனி பார்த்தாலே நிறைய பேர் பயப்படுவாங்க. எலுமிச்சங்கனி கொண்டாந்து இங்க போட்டு போயிட்டான் ஒருத்தன் அப்படிமா. இது எல்லாரும் பேசிக்கிறது தான் பரவாயில்ல. ஏன்னா அது வேற ஒன்றும் இல்லை, அந்த கனி நிறைய விஷயங்களை அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை உள்ளது அந்த எலுமிச்சங்கனி. அதாவது எழும் இச்சை, இச்சைனா என்ன? காம உணர்வு. புரியுதா? எலுமிச்சங்கனியை முறையாக உட்கொண்டால் எழும் இச்சை. எலுமிச்சங்கனி சாப்பிட்டு ஆண்மையே போயிரும்னு நிறைய பேர் சொல்றாங்க சார்
அப்படின்னு நிறைய பேர் பயன்படுத்துவாங்க. நல்லா நீங்க அதை பேரை சும்மா சொல்லி சொல்லி பாருங்களேன். எழும் இச்சை, எழும் இச்சை, எழும் இச்சை அப்படின்னா எலுமிச்சை. எழக்கூடிய, அதாவது எவன் ஒருத்தன் சொங்கியா இருப்பான் அவனுக்கு இச்சை எழும், அவன் ஒரு சிறந்த ஆண்மகனாக மாறுவான். என்ன கொடுக்கணும் அவனுக்கு? எலுமிச்சம் கொடுக்கணும். ஒன்றும் இல்லைங்க, நீங்க சிந்திச்சு பாருங்களேன். இந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ் நிறைய பேர், விளையாட்டு வீரர்கள், எல்லா விளையாட்டும் அந்த களைப்பு போறதுக்காக லெமன் எடுத்து சப்பிக்கிட்டு இருப்பான் தெரியுங்களா வாயில. இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. எலுமிச்சம் சார், அதாவது ஜூஸ் குடிப்பாங்க களைப்பு போகிறதுக்காக. அப்ப அது எப்படி சார் ஆண்மையை போக்கும்? உடனடியாக களைப்பை போக்கக்கூடிய வல்லமை உள்ள அந்த எலுமிச்சம் சாறு ஆண்மையை போக்குமா? ஆனா தவறாக சாப்பிட்டால் கிட்னி போயிடும். தப்பா சாப்பிட்டா, சம்மந்தம் இல்லாம குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா, அப்ப அதை எப்பங்க சாப்பிடுறது? காலை நேரத்தில் சாப்பிடணும். அப்படி இல்லைன்னு சொன்னா 2 மணிக்கு மதியம் 2 மணிக்கு மேல் எலுமிச்சம் சாறு சாப்பிடக்கூடாது. அவ்வளவுதான் கணக்கு. பித்த நாடி வாயு நாடி ஓடிட்டு இருக்கும்போது சாப்பிடணும். வாயு பித்தத்தோட நிப்பாட்டிக்கணும். என்ன சார் என்னமோ சொல்றீங்க, ஒன்றும் புரியல அப்படின்னு. காலையில 10:30 மணி வரைக்கும் பித்த நாடி ஓடும் உடம்புல, பாரம்பரிய கணக்கு. அதுக்கப்புறம் சரி, அதுக்குள்ள குழப்ப வேண்டாம், நான் இதெல்லாம் சொல்லி உங்களை குழப்ப வேண்டாம். இப்படி மொத்தமா வச்சுங்க, 2 மணிக்கு மேல நீங்க சாப்பிடாதீங்க. இதுக்கெல்லாம் மீனிங் இருக்கு சார், சும்மாவும் நான் சொல்லலை உங்களுக்கு. எந்த உணவை எந்த நேரத்தில் உட்கொள்வது என்பது கணக்கு இருக்கு. குளியலே ஒன்று நல்லா புரிஞ்சுங்க. குளிக்கிற விஷயமே தப்பு. நீங்க குளிக்கிற விஷயத்தை பத்தி ஒரு பதிவு நான் போடுறேன் உங்களுக்கு. எப்படி குளிக்கணும், எப்போ குளிக்கணும், எந்த தண்ணியில குளிக்கணும், எத்தனை மணிக்கு குளிக்கணும், இரவு குளிக்கலாமா வேண்டாமா, எல்லாம் சொல்றேன் நான் உங்களுக்கு. இதெல்லாம் போற போக்குல நம்ம வாழ்க்கை முறையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி எலுமிச்சம்பழத்தை நீங்க சீரகத்துடன் எலுமிச்சை சாதம் செய்ய வேண்டும். மணக்க மணக்க சீரகம் ஒன்றும் வெந்தயம் போடணும். இல்லை பந்தயம் கட்டி வெந்தயம் போடணுமாங்க. நிறைய வெந்தயம் போட்டு தாளிக்கணும். கடுகே வராது. எலுமிச்சம்பழ சாதம் என்பது கடுகு வரக்கூடாது. கடுகு ரோகிணி. கடுகு சில ரோகங்களை தரவல்லது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆய்வாளர்கள் கடுகை அதாவது சில ரோகங்களுக்கு சில சேர்ப்பு பொருளாக பயன்படுத்துவது. கொஞ்சம் போல கடுகு அது எதுக்கான கொஞ்சம் போல போடுறது சாப்பாட்டு இந்த சாம்பார்களை மணக்கிறதுக்காக. ஆக நான் சொல்வது உடற்கட்டுக்காக ஒரு மருத்துவமா சொல்றதுனால கடுகை சேர்த்து விடாதீர்கள். உடலை என்னன்னா உடைக்கும், கட்டு உடம்ப உடைக்கும் கடுகு. அதனாலதான் கடுகு வேண்டாம் வேண்டாங்கிறேன். சரி ரைட். அப்ப கடுகு எண்ணெயே வடநாட்டுலாம் சாப்பிட்றாங்க சார், அந்த கதையெல்லாம் வேற. நான் உடல் கட்டு மஸ்தா இருக்கிறதுக்கு நான் பலன் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப இந்த கடுகு பதில் என்ன செய்யணும்? சீரகம், வெந்தயம். இப்ப சீரகத்தை குறைத்து எதுல சும்மா நான் முதல்ல சொன்ன மாதிரி கொஞ்சூண்டு சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், டீஸ்பூன்ல 1/4 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம். எப்படி? நல்லா வெந்தயம் மணக்க மணக்க வெந்தயம் போடணும். பெருங்காயம் இது போட்டு கருவேப்பிலை நல்லா நிறைய நீங்க போடணும்ல. போட்டு இந்த சாதத்துல நான் முதலே சொன்ன மாதிரி சுக்குத்தூள் கலந்து, அப்படி அந்த எலுமிச்சம்பழ சாதம் என்பது உடல் கூறு தன்மையை அதிகப்படுத்த 2 மணிக்குள்ளா சாப்பிடணும். இந்த எலுமிச்சம்பழத்தை இந்த அந்த 2 மணிக்குள்ள சீரகம் கலந்து சீரகமும் வெந்தயமும் போட்டு தாளிச்சு, இதுல நீங்க கருவேப்பிலை நிறைய கருவேப்பிலையை நச்சு போடணும். நல்லா 2 பூண்டு சேர்த்துக்கணும். கண்டிப்பாக நல்லா மலம் பூண்டு சேர்க்கலாம், தப்பே இல்லை. நல்லா பூண்டு நச்சு அதில் போடணும். போட்டு நீங்க எலுமிச்சம்பழம் சாதம் செய்து பூண்டு நல்லாவே போடலாம். அப்படிப்பட்ட ஆண்மை விருத்தி ஏற்படும். கண்களில் புறையோடு இருக்க கண் நோயை தீர்க்கும் எலுமிச்சம்பழம் சாதம். இந்த மாதிரி பண்ணி தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா திரும்ப இந்த நிறைய பேர் நீங்க இதுக்கு வந்துடுறீங்க. இந்த வீடியோவை திரும்ப திரும்ப நீங்க போட்டு பார்க்கணும். எனக்கு உடனே போன்ல வந்துடக்கூடாது சார். ஏன்னா இங்க நான் உங்களுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்கேன். திரும்ப போன்ல சார் சொல்லுங்கன்ட்டு திரும்ப வருவாங்க. இதை மாதிரி நீங்க கேட்கக்கூடாது. நான் தான் தெளிவா எல்லாம் சொல்லியிருக்கேன், எப்படி தாளிக்கணும், எப்படி சாப்பிடணும், என்ன செய்யணும். புரியலைன்னா திரும்ப அந்த வீடியோ போட்டு திரும்ப பாருங்க. தயவு செய்து இதுல சந்தேகம் கட்டி என்கிட்ட வராதிங்க. இல்லை சார்
உடல் உரம் பெறுவதற்கு உள் மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்றவங்க வேணா நீங்க வாங்க. ஆனா இதை மீண்டும் மீண்டும் நீங்க வந்து இதையே திரும்ப என்கிட்ட கேட்கறதுக்கு வர வேண்டாம். இந்த வீடியோவே திரும்ப திரும்ப பார்க்கணும். ஏன்னா இதற்கு முன்னால வந்து அது மாதிரி கேட்டிருக்காங்க. நான் பேசிட்டு போயிருந்தேன், அதை அறகுறையா பாக்குறது, உடனே லைனுக்கு வந்துடுது. சார் நீங்க சொன்னீங்களே சார் இந்த சுண்டக்காய் வாங்குறது எப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி இருக்கக்கூடாது நண்பர்களே. உங்களுக்கு புரியும், நான் தெளிவா எல்லாமே சொல்லிட்டேன். வீடியோவை தொடர்ந்து ஒரு தடவைக்கு 3 தடவை பாருங்க, தெளிவா உங்களுக்கு புரியும் எல்லாமே. அதே போல 5வதாக ஒரு அற்புதமான ஒரு சாப்பாடை நான் சொல்ல போறேன். இப்ப 4 வகையான உணவு சொல்லியாச்சு. இப்ப 5வது சாப்பாடு. இது வந்து இந்த இனிப்பு சாதத்தை வந்து சுகர் உள்ளவங்களும் சாப்பிடணும். இதுதான் இங்க உள்ள ஒரு பெரிய பீட்டிய. சுகர் வந்தவங்களாம் இனிப்பு சாப்பிடலாமா? இனிப்பு சுகர் உள்ளவர்களுக்காகவே இந்த இனிப்பு பொங்கலை சொல்கிறேன் அன்பர்களே. உடல் உரம், இந்த இனிப்பு பொங்கல் சாப்பிட்டா உடம்பு வளம் பெறுமா? ஆமா, அழகு பெறும், மெளிரும், சுகரை கண்ட்ரோல் பண்ணும் இந்த இனிப்பு, இந்த பொங்கல். அப்படி என்னங்க பொங்கல் சொல்றேன் கேளுங்க. அதாவது இது கொஞ்சம் சிரமமான விஷயமா சில பேருக்கு இருக்கும். சில பேர் இந்த வில்லேஜில் உள்ளவங்களுக்கும் சிரமமா இருக்காது. நாட்டு மருந்து கடைக்கு போனாலும் கிடைக்கும். தேத்தாங்கொட்டைன்னு ஒரு கொட்டை இருக்கு. தேத்தாங்கொட்டையை இரவு நீங்க வந்து இன்னொரு விஷயம், இந்த 20 ரூபா 50 ரூபா 30 ரூபா கேன் தண்ணி வாங்கி இதை செஞ்சீங்கன்னா வேஸ்ட். இந்த ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுங்க. ஊற்று தண்ணியில தான் பண்ணணும், அல்லது போர் தண்ணியில பண்ணுங்க. சரியா? உங்க வீட்டில் வர சாதாரண தண்ணி சார். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால நம்ம எப்படி தண்ணி குடிச்சோம்? இந்த தண்ணியெல்லாம் அப்ப கிடையாது. நம்ம போர் வாட்டர் தானே குடிச்சோம். இப்போ 10 வருஷ காலமா தான் ரொம்ப ஓவர். யாரை பார்த்தாலும் ஒண்ணு நல்ல வாட்டர் குடிக்கிறேன். என்ன நான் என்ன சொல்றேன், இந்த கெமிக்கல் போட்டு அடைத்த அடைப்புகளில் வந்த நீரை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது சார். போர் தண்ணி குடிச்சா நல்ல தண்ணி, அது நோய் வராதா? வரவே வராது. உங்க ஆண்மை பெருக்கத்திற்கு பூமியிலிருந்து கிடைக்கிற இயற்கை நீர் தான் உங்களுக்கு உதவி செய்யும் நண்பர்களே, மறந்து விடாதீர்கள். அப்படிப்பட்ட இயற்கை நீரை நீங்க எடுக்கணும். அந்த போர் தண்ணியை எடுத்துட்டு தேத்தாங்கொட்டையை அதில் போட்டுருணும். ஃபில்டர்லாம் தேவையில்லை, ஃபில்டர் வாட்டரே வேண்டாம். இயற்கையான போர் வாட்டரை 2 தேத்தாங்கொட்டையை அதில் போட்டுருங்க. 5 லிட்டர் தண்ணிக்கு 2 தேத்தாங்கொட்டை போட்டா போதும். அந்த தண்ணீரை எடுத்து குடிக்கலாம். அவ்வளவு அற்புதமா இருக்கும். தேத்தாங்கொட்டை இரவு போட்டு காலைல நீங்க தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கும். அழுக்கு இருந்தா கூட கீழே ஓடி போயிடும். அவ்வளவு தெளிவாக அந்த நீர் இருக்கும். ஒரு கிணறே கெட்டு போயிட்டா அந்த காலத்துல நம்முடைய முன்னோர்கள் 10 தேத்தாங்கொட்டையை கிணத்துல போட்டு வச்சிருவாங்க. காலைல தெளிந்த நீராக இருக்கும். குளத்துல போட்டு வச்சிருவாங்க. அந்த குளத்து நீரை எடுத்தா நம்ம முன்னோர்கள்லாம் குடிச்சாங்க. அவ்வளவு அற்புதமா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, தேராத உடம்பை தேற்றும் அரிய பொருள் தேத்தாங்கொட்டை, மறந்துடக்கூடாது. இத வந்து தேத்தாங்கொட்டையை வந்து கல்பமாக சாப்பிடுவது எப்படிங்கிறது நான் ஒரு பதிவு போட போறேன். இதே மிஸ்டர் லேடிஸ்ல வரும், கல்ப மருந்துகள்ல வரும். அது நான் இதுக்கு எதுக்கு சொல்றேன்னா, இதெல்லாம் பதிவுகள், இது மிக முக்கியமானது, உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். அப்பேற்பட்ட அந்த தேத்தாங்கொட்டைய போட்டு அந்த தண்ணியில தான் நீங்க இந்த பொங்கலை வைக்கணும். எதுக்கு சொல்றேன் தெரியுமா? சுகர் போறதுக்கு ஒரு அரிய மருந்தாக அது பயன்படும். நான் சொல்ற விஷயம் ப்ராசஸிங் கரெக்டா பண்ணாதான். அந்த தண்ணி எடுத்து பச்சரிசி, 1/2 கிலோ பச்சரிசி, ஒரு 1/2 கிலோ பச்சரிசிக்கு 10 ஏலக்காய், அதே போல உலர்ந்த திராட்சை, பன்னீர் அது கருப்பு திராட்சை சொல்றாங்களா, அது இந்த வெள்ளை திராட்சையை வாங்கி போடக்கூடாது. கருப்பு திராட்சை, உலர்ந்த திராட்சை அந்த விற்கிறாங்களா பொங்கலுக்கு, அது. முந்திரி பருப்பு போடலாமா சார்? தாராளமா போடலாம். முந்திரி பருப்பு வந்து அவ்வளவு அற்புதமானது. முந்திரி திராட்சை, இந்த திராட்சைலாம் போட்டு இந்த கருப்பு திராட்சையை ஊற வச்சு போடணும் இந்த தண்ணியில. அதான் முக்கியம். ஊற வச்சு அந்த தண்ணியை அதிலே ஊற்றணும். ஆனா எதையுமே கடையிலிருந்து வாங்குற எல்லா பொருளையும் கழுவிட்டு தான் ஊற வைக்கணும். போட்டு அதுக்கப்புறமேலு சுத்தமான பசு நெய் வாங்கிக்கணும். நெய் இல்லாமல் அதை செய்யவே கூடாது சார். சுகர் கம்ப்ளைண்ட்காரன் சார், தாராளமா நெய் வாங்குங்க. நான் சொல்ற விஷயம், இப்ப சுக்கு பவுடர் 1/2 கிலோ பச்சரிசிக்கு 50 கிராம் சுக்கு பவுடர் வேண்டும், மறந்து விடக்கூடாது. 50 கிராம் சுக்கு கம்பல்சரியா 50 கிராம் அதில் நீங்க போடணும். சுக்கு பவுடர் 50 கிராம் போடணும். சரி, சுக்கு கடையில வாங்குற தூள் ஆகவே ஆகாது. நீங்க சுக்கா வாங்கணும். சுக்கு வாங்கி ப்ராசஸிங் பார்த்துங்க, செய்ய விருப்பம் இருக்குன்னு செஞ்சு பார்த்துங்க. சுண்ணாம்பு தடவிடணும். இந்த ப்ராசஸிங் முன்னால சுக்கு வாங்கணும். சுக்கு மேல சுண்ணாம்பு, வெள்ளை சுண்ணாம்பு வாங்கி தடவிடணும். எல்லாம்
காஞ்சிரும், கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்தில் காஞ்சிரும். அந்த இருந்து உங்களுடைய மெழுகுவர்த்தியிலையோ விளக்கு ஒன்று நல்ல விளக்கோ பற்ற வச்சு அதில் சுடணும். உங்கள் அடுப்பை பற்ற வச்சு அதில் சுடக்கூடாது, கேஸ் அடுப்பில் சுடக்கூடாது. நல்ல விளக்கு, எண்ணெய் விளக்கு போடுறீங்களா, விளக்குல சுடணும். நல்லா சுட்டு அது கரியும். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நாளே இது மாதிரி வீட்டில் இது மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம் சுக்கு, நல்லா பெரிய துண்டா 2 துண்டு தான் போதும், நல்லா சுட. அதாவது சுண்ணாம்பு தடவி அதன் பிறகு சுக்க சுடணும். சுட்டா மேலே பூரா கரிகிறான், அப்படியே உள்ள கருகாது, மேலே பூரா கரிகிறான். அந்த கருகினதை பூரா உதுத்து விட்டு சுத்தம் பண்ணிட்டு வெறும் இந்த சுக்கை மட்டும் எடுத்து அப்புறம் தட்டுன்னு அதை தூளாக்கணும். ஈஸியாக தூளாயிரும். தூளாக்கி அந்த தூளை தான் அந்த பொங்கல்ல போடணும். சுக்கை சுத்தி பண்ணி போட்டால் உடம்பு எஃகு போல் ஆகும். காட்டு யானை என்பது சுக்கிக்கு சித்தர்கள் இட்ட மறுபெயர். காட்டு யானை பலம் வந்துடும், முதல்ல புரிஞ்சுங்க. இப்படி போட்டு சிறுபயிர்னு சொல்லக்கூடிய சிறுபயிர் ஒன்று தனியாக இருக்குது, அது கிடைக்காது இப்போ உங்களுக்கு, கண்டிப்பாக கிடைக்காது. அதனால சிறுபயிர் கிடைக்கிறவங்களுக்கு ஓகே, ரொம்ப சின்னதாக இருக்கும். அது சிறுபயிர் நரிப்பயிர்னு சொல்லுவாங்க, நரிப்பயிர்னு சொல்லுவாங்க. அது கிடைத்தால் சூப்பர், கிடைக்காதவங்க பாசிப்பயிர், பாசிப்பருப்பு. அந்த பாசிப்பருப்பை மிக்ஸ் பண்ணி 1/2 கிலோ பச்சரிசிக்கு கிட்டத்தட்ட 200 கிராம் பாசிப்பருப்பு. 100 பாசிப்பருப்பு பத்தாது, 200 கிராம் பாசிப்பருப்பு போடணும். போட்டு நான் சொன்ன விஷயங்கள்லாம் அதில் போட்டு பனை வெல்லம் போட்டு நெய் நன்றாக போட்டு மணக்கும் நெய் போட்டு சுக்கு பாருங்க 50 கிராம், மறந்துடக்கூடாது. எப்படி போடணும்னு சொல்லியிருக்கேன். இதை போட்டு அந்த பொங்கலை தயார் பண்ணி வச்சுருங்க. மறுநாளில் 3 நாளைக்கு அந்த பொங்கல் வச்சிருந்தாலும் அது கெடாது, பஞ்சாமிர்தம் போல் இருக்கும். இது தெய்வீக பொங்கல், இதுதான் உண்மையான பொங்கல். இது மருத்துவ பொங்கல், மருத்துவ குணமுள்ள பொங்கல். இதை யார் சாப்பிடலாம்? சுகர் நோயாளிகளுக்காகவே படைக்கப்பட்ட பொங்கல். அப்படி கூடவா இருக்காங்களா? இருக்கு. இதை சுகர் நோயாளி 3 நேரம் சாப்பிட்டாங்க, சுகர் நீங்க டெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை சாப்பிட்டதுனால சுகர் ஏறிச்சுன்னா நீங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க, ஐயா இதை சாப்பிட்டேன்னு சுகர் ஏறிச்சு. நீங்க வேற எதுவும் சாப்பிடக்கூடாது. இது சாப்பிடுவதால் சுகர் கண்ட்ரோல் ஆகும், குறையும். அது மட்டுமல்ல, உடல் 48 நாள் தொடர்ந்து சராசரியாக சொல்றேன் சாப்பிட்டா உடல் எஃகு போல், எஃகு இரும்பு கூட இல்லை, எஃகு மாதிரி ஆகும் உடம்பு. ஆண்மை கோளாறு அற்று போயிடும். உணவே மருந்து, மருந்தே உணவு. ஆகவே விருந்தை சொல்லிவிட்டேன், அற்புதமாக அருந்துங்கள். அற்புத நம்முடைய இணையத்தில் இருக்கக்கூடிய மிஸ்டர் லேடிஸ் மெய்யன்பர்களே, இப்படி சாப்பிட்டு அப்படி இருங்கள். அற்புதம், ஆனந்தம்.